அண்ணா பண்ணட்டும் அம்மாச்சி. அர்ஜுன் மாமா வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அர்ஜுன் மாமா பதில் சொல்லிக்குவாரு. ஆமாம் ஆமாம், அடிக்கடி இதெல்லாம் தொடச்சி தொடச்சி விட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எப்படியாவது தூசி வந்துடுதும்மா. எப்படின்னு தான் தெரிய மாட்டுக்கு. இந்தா எப்படியெல்லாம் பிடிச்சு கிடக்கு. ம், எப்போவாவது பண்ணி தான் ஒரே நல்ல நாள் பெரிய நாள். ஆனாலும் எப்படி தான் தூசி பிடிச்சிடுதோ தெரிய மாட்டுக்கு. சரி சரி, டக்குன்னு தொடச்சிட்டு மரமும் வர்றதுக்குள்ளே சோறு வேற சில்லுன்னு ஆயிருக்கும். கொஞ்சம் அரிசியை போட்டு ஆக்கி வச்சிட்டோன்னா மரமாக வந்து சாப்பிட்டுக்குவாப்புல. இந்த வேலையெல்லாம் ஷீலாட்ட சொல்லுவோம்னு நினைக்கிறது, என்னத்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிக்கிட்டு நாமளே பார்த்துடலான்னு பார்க்கறது. அவளே பாவம், என்ன கஷ்டமோ, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே கிடக்கா பாவம். அவகிட்ட எதுக்கு ஒன்றுன்னு நாம் சொல்லிக்கிட்டு, வேண்டாம் நாமளே மெதுவாக பார்த்துட்டா போச்சு. அவள் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. மீனாட்சி, ஏட்டியே மீனாட்சி, அட வாட்டி. ஆ, என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல, 5-6 நாள் தான் இருக்கு வேற. நான் இன்னும் ஒரு வேலை ஆரம்பிக்கல பார்த்துக்க. நீயாவது பாதி வேலை முடிச்சிட்டே போல. அதை ஏன் கேட்குற? என் மக வந்திருக்கா, என்ன இங்கே இருக்கான்னு கேட்குறியா? அது ஒரு பெரிய விஷயம். வா, இப்படி வந்து கட்டிலில் உட்காரு. வாடி, இப்படி உட்காரு, பேசிட்டு இருப்போம். ம், அது இருக்கட்டும், சொல்லிட்டி. வா, அப்படி உட்காரு. இங்கே பாரு, உன் மக வந்திருக்கா, அவகிட்ட நான் பேசிட்டு தான் வாரேன். அதை கேட்கல நானு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டியான்னு கேட்டேன். ஷீலாவா? ஷீலா புருஷன் காலையில் போகும்போது பார்த்தியா? அது எங்கே போகுதுன்னு தெரியாதடி எனக்கு. போகிறப்ப நானே கேட்டேன் பார்த்துக்க. யாமோ என்ன திட்டுனா. நான் அதுக்கப்புறம் ஒரு செய்தியும் கேட்கல அவகிட்ட. கடவுளே, என்னைக்கையாவது இவளுக்கு காது கேட்குமான்னு தான் நானும் பார்த்துட்றேன். ஒரு நாளும் கேட்க மாட்டேக்கே. நம்மளை பாடா படுத்தி எடுத்துட்றா. இவகிட்ட பேசாமலும் நம்மளால இருக்க முடியல. சரி பேசலாமேன்னு வந்தா என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டுக்கு. வா, இப்படி உட்காரு. நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். அந்த அந்த ஒட்டடை குச்சி கொடு. நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஒட்டடைலாம் நிறைய இருக்கு, அடிச்சிட்டு தாரேன். காலையில் வச்சதுமா கருவாட்டு குழம்பு. பிறகு நான் ஒன்றும் வைக்கல, அதுதான் இருக்கு. அதில் கொஞ்சம் வேணா தரவா? இங்கோரு, உன்கிட்ட யார் இப்போ கருவாட்டு குழம்பா கேட்டது? ஷப்பா, இந்த ஒட்டடை குச்சி இவகிட்ட இருந்து எப்படி வாங்க? இந்த என்ன இப்போ உனக்கு? எதுக்கு இப்போ கத்துற நீ? எதுக்கு இப்போ கத்துற? எனக்கு காது கேட்காதான். அதுக்கு நீ பழக்கா சொல்ல வேணாம், மெதுவாகவே சொல்லு. கத்தி கத்தி எதுக்கு கத்துற? அடிப்பாவி, நான் கத்துறேனா? இவ கத்திக்கிட்டு என்னைய ஏன் கத்துறேங்கிறா? ஐயையோ, இவ தான் இவ்வளோ கத்துறா, லாஸ்ட்ல என்னையே கத்துறேன்றா. இங்க பாரு மீனாட்சி, இந்த கையில் வச்சிருக்கியல, இதை கொண்டா. தூர நின்று பேசினாலும் எனக்கு சில நேரம் கேட்கும் தான். கிட்டையெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். உனக்கு கிட்ட பேசினாலும் கேட்காது, தூரம் பேசினாலும் கேட்காது. உடனே கேட்டுறதோ? காது கேட்கலன்னு கொழுப்பு குறையுதாம்மா. இந்த இதை கொண்டா. ஏன் என்ன வாங்கிட்டு அடிக்கவா? தரியா? என்ன எங்க வீட்டில் இருக்கு, அடிச்சு தாரேன். ஏன் எதுக்கு? நான் தரமாட்டேன். பிடுங்கிட்டு என்ன அடிக்க வாரியா? இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணாத. என் அம்மாவை காலையில் அப்படித்தான் என் மேலே அவ்வளோ கோவப்பட்டு என்ன அப்படி திட்டா. இப்போ நீ என்ன திட்டுறியா? ஆ, போ. அடிப்பாவி, நான் திட்டுறேனாவா? இதை கேட்டதுக்கு நான் ஏண்டி ஒன்றை பிடிங்கிட்டு அடிக்க போகிறேன்? நான் வரேன் பாரு உன்கிட்ட. அத்தை, வாசிலா. என்னத்த, ஏன் அழுதுட்டு இருக்க அம்மா? என்னம்மா, வர வர உங்கள் அம்மாவுக்கு சுத்தர காது கெட்டு போச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலத்த. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லிட்டு இருக்கு. எதுவுமே கேட்க மாட்டேக்கு போல. அதான் என்ன பண்ணுறது புரியாமல் இருக்கேன். அதான் அப்படிதான் செய்யுது. எங்காவது நல்ல டாக்டராக கூட்டி போயாவது காமிக்கலாம்ல. சீலா பாருமா, இவ என்ன கேட்டான்னு தெரியல, நான் என்ன சொன்னேன்னு தெரியல. என்ன அடிக்க வரா பாரு. இட்டி இதை கொண்டான்னே, ஏன் என்ன பிடிங்கிட்டு இதை அடிக்க வரியா அப்படின்னுங்கிறா. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஷீலா. அதை கொஞ்சம் வாங்கி தாயேன், வீடு ஃபுல்லாக கொஞ்சம் அடிச்சுட்டு கொண்டாரேன். சரிங்கத்த, இந்த வாங்கி தாரேன். நானும் அம்மாட்ட ஒன்று கூட என்னால் பேசவே முடியல. நம்ம ஒன்று பேசினா இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் ஒன்று ஃப்ரீயாகவே பேச முடியல. எப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்கத்த, இந்த நான் வாங்கி தரேருங்க. முன்னெல்லாம் கூட இப்படி இல்லைம்மா, கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தான் இருந்துச்சு. இப்போ வர வரதான் ரொம்ப இப்படி ஆயிட்டு. என்ன கோளாறு ஏதுன்னு ஒன்றுமே புரியல.
கொஞ்சம் ஆஸ்பத்திரி பக்கம் கூட்டிகிட்டு போய் தான் பாரு என்னன்னு. என்ன சரியா? ஆ ஆமாத்த, கூட்டி போயிட்டு தான் பார்க்கணும். ஏண்டி வந்ததுலேருந்து நீ நாட்டை ஆடிட்டே இருக்க? ஏன் உட்கார்ந்தாதான் என்னவா? நான் ஏன் இங்கே உட்காரணும்? மா என்னாச்சு? வசந்திக்கா? வார்ஜினே, இவளோட அலப்பறை தாங்க முடியல. எப்போதுலேருந்து தெரியுமா? உட்காரடினாலும் உட்கார மாட்டேங்கிறா. ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு இவள்கிட்ட நீயே கேளு. வசந்தி அக்கா என்னாச்சு? என்னாச்சு நொன்னாச்சுன்னெலாம் கேட்காத. இங்கே வா. என்ன இவ்வளோ கோவப்பட்டு பேசுது? ஏன் சத்யா என்ன? என்னன்னு உங்கள் அக்கா கிட்டே கேளுங்க. என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆமாம், இவளுக்கு ஒன்றுமே தெரியாதும்மா. இரு ஒரு நிமிஷம். சத்யாவை ஏன் திட்டுற? அவளை ஒன்றும் சொல்லிடாத விடாத நீ. அவளே ஏக்க திட்டிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன? இது என்னது? இந்த நகையை கொண்டு வந்து கையில் வச்சுட்டு இருக்கா? என்னாச்சு? இங்கே பாரு, ஆகுறதெல்லாம் ஆகட்டும், இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அதை விடு. நான் ஏன் கையில் வச்சிட்ருக்கேன்னு கேட்குறியா? அதை முதல்ல கேளு. ஆமாம், நீ என்னோட பொண்ணு காது குத்துக்கு, பையன் காது குத்துக்கு போட்டியே என் பொண்ணுக்கு, இது தங்கமா? என்ன வசந்தி அக்கா கேட்குறா? தங்கமாவா? நம்ம எப்பவும் வாங்குற கடையில் வாங்கினது முதல்ல, அது தெரியுமா உனக்கு? எப்போவுமே ஒரே கடையில் வாங்குவோம் பத்தியா? அங்கே வாங்கின தங்கம் இது. இனி என்ன இப்படி கேட்டுட்ட? எவ்வளோ காசு கொடுத்தேன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? என்ன விளாட்றியா? 10 லட்சம் கொடுத்து வாங்கி உனக்கு நான் செஞ்சேன். தங்கமானு வந்து கேட்டுட்டு இருக்க நீ? பியூர் தங்கம் 916. பாரு நீயே வேணா. அப்படியாப்பா? 916ஆப்பா? ஏப்பா, இதை நல்லா பார்த்தியா? இது நீ தான் போட்டியா? இதே மாடல் தான் போட்டேன், இதே செயின் தான் போட்டேன், இதே தான் போட்டேன். இதை நீ போட்டியான்னு கேட்குற? நான் போடாமல் எப்படி யார் போட்டது உனக்கு? சரி 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 சரி, இதில் என்ன இருக்குன்னு சொன்ன? 916ஆ? பாரு நீயே இருக்கும். நான் பார்த்து இருக்கட்டும், நீ பாரு. இங்கே உண்டா? நல்லா பாரு, சுற்றி சுற்றி பாரு. இருக்கான்னு நீயே பாரு. ஐயோ, இது என்ன இன்னைக்கு இந்த போடு போடுது? நம்ம பக்கம் காற்று திரும்பிடுமா? நம்ம மேலே டவுட் வர்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. இருந்தாலும் அர்ஜுன் மாமா நம்ம மேலே டவுட் பட்டுட்டாருன்னா டவுட்டு வராது. வந்தா பார்த்துக்கலாம். நல்லா பாருடா, பார்த்துட்டு காமி அவள்கிட்ட. அவ அப்போதுலேருந்து போடுற ஆட்டோ ஒன்றும் தாங்கலை. இருக்கா பாத்தியா? நல்லா சொல்லுடா. இதில் இல்லையே. இல்லை இல்லை, ஏன் இல்லை? அது சரி, இந்த அர்ஜுனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முட்டாள் மாதிரி இருக்கா இல்லை கீர்க்கு பையன் மாதிரி இருக்கானா? சொல்லு வசந்தி அக்கா. இதை நல்லா இதே மாடலில் கவரிங் மாதிரி செஞ்சு கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிக்கிட்டு 916 இருக்கா இல்லையா பாரு அப்படின்னு என்கிட்ட படம் காட்டிட்டு இருக்கியா? வசந்தி அக்கா, என்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு இன்னொரு பிளானை நீ போட்டுட்டியா? அதான் இந்த பிளானா? உன்னோட புத்தி மாறவே மாறாதா வசந்தி அக்கா? ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற நீ? எனக்கு புரியல. அப்பாடா, அர்ஜுன் மாமா வேற ட்ராக்குக்கு போறாரு. நல்ல வேலை, தப்புச்சாச்சுப்பா சாமி. நம்ம பக்கம் திரும்ப மாட்டாரு. வசந்தி சித்தி ஏதோ பிளான் போடுதுன்னு அவர் நம்பிட்டாரு. டேய் டேய் டேய், என்ன சொன்ன? நான் இன்னொரு பிளான் போடுறேனா? ஆமாம், நீ நல்லாவே பிளான் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு இத்தோட நிறுத்திக்க உன் பிளானை. என்கிட்ட ஒரு 10 பைசா கூட பணம்னு கிடையாது. நானே சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலமையில இருக்கேன். என்கிட்ட 1 ரூபா கிடையாது. எல்லா காசையும் காலி இருந்ததெல்லாம். உனக்கு நீ இப்போ ட்ராமா பண்ணி என்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட காசு கிடையாது. நான் போட்டு நாங்கள் ஒழுங்காக வச்சுட்டு ஒழுங்காக இரு. இப்போ என்கிட்ட இதை தூக்கி கொண்டாந்து காமிச்சிட்டு இருக்காத. போயிரு பேசாமல் கொண்டுட்டு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். கரெக்டுடா அர்ஜுனு, நீ இதை சொல்லுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. வசந்தியக்கா இப்படி நடந்துக்கும் நானும் நினைக்கவே இல்லைம்மா. என்னம்மா அவ்வளோ கேவலமாக நடந்துக்குது? நான் எவ்வளோ அந்த காசுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இதோட ஃபங்க்ஷனுக்கு செஞ்சேன்னு எனக்கு தான்மா தெரியும். கடைசியில் நான் ஏமாத்துறேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கு. எவ்வளோ பிளான் பார்த்தியா? அதே மாடலில் செஞ்சுருக்குமா கவரிங்களா? செஞ்சு கொண்டுட்டு வந்து என் கிட்ட காமிச்சிட்டு நீ போட்டது பொய்னா நம்புவேனா நான்? இது ஏன் இவ்வளோ பிளானு? அப்பா லாஸ்ட்ல என்ன கிறுக்கு பையனாக்குது. கரெக்டுடா அர்ஜுனு, இருந்து அவகிட்ட நான் இதை தான் சொல்கிறேன். ஏண்டி இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடுறேன்னு. என்னக்கா சொன்னது புரிஞ்சிச்சா? போய் எடுத்துட்டு அக்கான்னு இவ்வளோ நேரம் நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அதை காப்பாற்றிட்டு இங்கேருந்து போட்டு போல கிளம்பிடு.
என்னடா அர்ஜுன், அப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறியா? நான் என்ன பொய் சொல்ல போகிறேன்? டேய், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்கே போனப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு பார்த்துட்டு தான் அப்போ தான் எனக்கு தெரியும் இது கவரிங்கு நம்ம இவ்வளோ நாள் தங்கம் நினச்சிட்டு இருக்கோன்னு. அர்ஜுனே, இது தெரிஞ்சு நினச்சோ தெரியாமல் நினச்சோ, ஆனால் எனக்கு தெரியாதுடா. ஆனால் நீ போட்டது உண்மையாகவே கவரிங் கவரிங் கவரிங். இது தங்கமே கிடையாது அர்ஜுன். நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன்? நான் சொல்கிறது உண்மைதான்டா. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி. ஆனால் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ என்ன ஏமாத்தினியா இல்லை அதுவா நடந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது அர்ஜுன். ஆனால் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதுதான் சொல்லுவேன். அப்போ நான் ஏமாத்துனேங்கிறியா? இங்க பாரு வசந்தி அக்கா, நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? நான் உன்னை ஏமாத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை புரிஞ்சுக்கோ, சரியா? சரி, எடுத்துட்டு கிளம்பு. என்ன அர்ஜுன், நான் சொல்றது யாருமே நம்பவே மாட்டேங்கிறீங்க. நான் சத்தியமா பொய்யே சொல்லலடா. எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன், உண்மையாவே தான். நான் பொய்யே சொல்லல அர்ஜுன். நான் சொல்றது உண்மைடா. உண்மை உண்மை உண்மை. உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. போக்கா, நான் என் மனசாட்சிப்படி தெரியும், நான் உனக்கு கோல்டு தான் போட்டேன். ஏன் வசந்தி சித்தி, அர்ஜுன் மாமா உங்களை என்னைக்காவது ஏமாத்திருக்காரா? அவர்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறீங்க? அவர் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்லுவாரு? அவர் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறாரு சித்தி? அவர்லாம் பொய் சொல்ல மாட்டாரு. நீங்க எடுத்துட்டு போங்க. சும்மா எடுத்துட்டு போடினா வந்துட்டா. அப்பதான் கொஞ்சம் கூட உன் மேலாம் மகன்ற பாசமே எனக்கு கிடையாது தெரியுமா? அவனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த இப்ப திரும்பியும் வந்துட்டா. மா, நீயும் சேர்ந்துட்டு பேசுற பத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரில. எல்லாரும் சேர்ந்துட்டு ஆக மொத்தத்தில் என்ன பேசுறீங்கல்ல தப்பா? பேசுங்க பேசுங்க, எவ்வளோ வேணாலும் பேசுங்க. அர்ஜுன், இப்போ சொல்கிறேன்டா, நீ என்ன ஏமாத்திருக்க. இவ்வளோ போடுறேன் அவ்வளோ போடு நான் உன்கிட்ட கேட்டதுனால நீ இந்த ஐடியா பண்ணி எனக்கு கவரிங்க கொண்டு வந்து போட்டுட்ட. அது ஓகே, இப்போ நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீ எனக்கு பதிலுக்கு பதில் என்னைக்காவது தந்துதாகன்னு சொல்லிட்டேன். தருவாங்க தருவாங்க, வாங்க, இன்னும் உங்களுக்கு தந்துட்டே இருப்பாங்க. எடுத்துட்டு முதல்ல போங்கன்னா. ஏய் சத்யா, நீ பேசாதடி. எல்லாரும் தான் பேசுவாங்க வசந்தி அக்கா, நீ பண்ற கொடுமைக்கு. இங்க பாரு அர்ஜுன், நான் பண்றது கொடுமைலாம் நீ சொல்லாத. எனக்கு அவ்வளோ ஆதங்கமா கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படி நம்ம தம்பி நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு. எல்லாரும் போங்க போக, நான் என்ன விரட்டுறீங்க, என்ன பார்த்து விரட்டுறீங்க. ஏண்டா, இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா? ஏய் போடினா, பெத்த தாயே என்னை பார்த்து போடின்னுது. சரி, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல? பெத்த தாயே போடிங்குது, கூட பிறந்த தம்பி போடா போடின்றான். என்ன பண்ண? சரி, எல்லாம் என் தலையெழுத்து. நான் போறேன்.